என்னடா இது கதையாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா, நேற்று வரைக்கும் நம்ம சாச்சனா தான் ஓட்டிங் வைஸ் கீழே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா நம்ம சாச்சனாவும் வெளியே போக போகிறது இல்லையா, சாச்சனாக்கு மேலே இருந்த ஆனந்தையும் வெளியே போக போகிறது இல்லையா. ஸோ எங்கேயோ இருக்க வர்ஷினி வந்து பார்த்தோம்னா இப்போ வெளியே போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க நியாயமாக இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சாச்சனாவை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண இந்த வாரம் ஓட்டிங் வைஸ் கம்மியாக இருக்காங்க போக போகிறாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் மேட்சே டோட்டலாக வந்து மாற்றி விட்டாங்க. போன சீசன் வந்து பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ யார் உள்ள வச்சுக்கலாம் யார் வெளியே வச்சுக்கலாம் பிக் பாஸ் முடிவு பண்ணுவார்ல. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டாங்க போல. இதுக்கப்புறம் இது மாதிரி பண்ணாதான் நம்மளுக்கு டிஆர்பி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்றைக்கி பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா போன வாரம் ஒரு விஷயத்தை வந்து மாற்றினாங்க. கேர்ள்ஸ் டீமும் பாய்ஸ் டீமும் பார்த்தோன்னா ஸ்வாப் ஆகணும் அந்த ஹவுசஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால் டிஆர்பி எகுரும் கண்டென்ட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. ஸோ அப்பயுமே பார்த்தோன்னா பெருசாக கண்டென்ட் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த வாரம் என்ன பண்ண போகிறதா இருக்காங்கன்னு பார்த்தோன்னா இருக்க கோட்டை மொத்தத்தையும் அழிச்சிட்டு எப்பயும் போல் பிக் பாஸ் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறதா ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. மேபி நடந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு தான் என்னுடைய கருத்தும் கூட. ஸோ அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணதெல்லாம் இன்னைக்கான எபிசோடில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நடந்தது. அது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ வெள்ளிக்கிழமை நடந்த ஒரு சில இன்சிடென்ட்ஸை இன்றைக்கான எபிசோட் ஆட் பண்ணி விட்டுருந்தாங்க. ஸோ பசங்க பொண்ணுங்க எல்லாருமே கும்பலாக உட்காந்து ட்ரூத் ஆர் டேர் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சாச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாச்சனா ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். சாச்சனா கட்டி கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஏமா நீ ட்ரூத் ஆர் டேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் சொல்லியிருப்பாங்க. இந்த கேமில் யார் உனக்கு பிடிக்காத ஆள் அப்படின்ற மாதிரி கேட்க எனக்கு தீபக்கனாவும் சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டு உடச்சி விட்ருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா விஷாலுக்கு போயிருக்கும். ஸோ விஷால் கிட்ட ட்ரூத் ஆர் டேர் கேட்கும்போது ஸோ விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இவங்களை நீங்கள் வெளியே பார்த்துருந்தீங்கன்னா நல்லா பேசியிருக்கலாமோ அப்படின்ற ஒரு பொண்ணை சொல்லு அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு பார்த்தோன்னா விஷால் கொஞ்சம் கூட யோசிக்காமல் தர்ஷு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா தர்ஷுவை போட்டு உடச்சி விட்டுருப்பாரு. தர்ஷுக்கு டக்குன்னு பார்த்தோன்னா வெக்கமாக வந்துருச்சு. ஸோ சிரிப்பு அடக்கவே முடியல, சிரிச்சுட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சொல்லி வச்ச மாதிரி தர்ஷிகாவுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த பாட்டில் வந்து பார்த்தோன்னா அவங்கள நேராக வந்து ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ தர்ஷிகாவுக்கு ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க பசங்களில் யாரை வந்து பார்த்தோம்னா ஹாய் உன் மேலே க்ரஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவேன் நீ நினைக்கிறியோ அவங்கள சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நம்ம தர்ஷிகாவும் எங்கடா விஷால் பக்கம் தான் போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். டக்குன்னு வந்து பார்த்தோன்னா ரணவ் பக்கம் போகிற மாதிரி போயிட்டு டக்குன்னு பார்த்தோன்னா விஷால் கையை பிடிச்சி ஹாய் நீ உன் மேலே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா போட்டு உடச்சி விட்டாங்க. என்னடா இங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ லைட்டாக இருந்த பாண்டி இப்போ வெயிட்டாக மாறிச்சேப்பா அப்படின்ற மாதிரி தான் இந்த இதை பார்க்கும்போது. ஸோ டக்குன்னு வந்து பார்த்தோன்னா இதெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே க்யூட்டாக 2-3 அடி அடிச்சுட்டு அப்படியே பார்த்தோன்னா வெக்கமாக வருது அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா வீட்டுக்குள்ள ஓட்டாங்க. இன்னும் இது பயங்கரமாக போகுதுப்பா சம்பவம். இதுக்கப்புறம் தான் சம்பவம் ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்கும்போது. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தோன்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதாவது ட்ரூத் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க, சாரி டேர் வந்து பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கே இருக்க பசங்களாம் யாருக்கிட்டனா போய்ட்டு ப்ரப்போஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரப்போஸ்லாம் பண்ணுறேன் ஆனால் ஃப்ரெண்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ராயனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் ராயனுக்கும் சௌந்தர்யாவுக்கும் ஏதோ சின்னதாக ஒரு கனெக்ஷன் போகிற மாதிரி தான் வந்து தெரியுது. நம்ம சௌந்தர்யா தான் சேஃபாக ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம விஜய் சேதுபதி வந்துட்டார். இந்த வாட்டி விஜய் சேதுபதி தான் செம்ம ஸ்கோப் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்படி என்ன பண்ணால் நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ வந்த உடனே ஆடியன்ஸ் கிட்ட வந்து சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா நான் ஒரு பேராக சொல்லுவேன். நீங்கள் எல்லாருமே பார்த்தோன்னா எல்லாருக்கும் ஈக்குவலாக பார்த்தோம்னா கை தட்டணும் ஆரவாரம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட பார்த்தோன்னா ஒரு ரிகர்சலும் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ எல்லாருமே பார்த்தோன்னா ஒவ்வொருத்தர் பேராக வந்து கூப்பிட்டுருப்பாங்க. ரணவாக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், தீபகா இருக்கட்டும். ஸோ இது மாதிரி எல்லாருமே ஒரு பேராக கூப்பிடும் போது பார்த்தோன்னா ஆடியன்ஸ் ₹1 நடிக்க சொன்னால் கிட்டத்தட்ட ₹100 நடிச்சு விட்டானுங்க. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தோன்னா செம்ம ஷாக்கு. என்னடா நம்மளுக்கு தான் கை தட்டுறாங்களா, எப்பயுமே சௌந்தர்யாவுக்கு தான் கை தட்டுவாங்க, முத்துக்கு கை தட்டுவாங்க கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ என்னடா நம்மளுக்குலாம் கை தட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக் ஆகிட்டாங்க. ஸோ நம்ம ஜாக்லின்லாம் செம்ம ஷாக்கு. என்னடா இது நம்மளுக்குலாம் கை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நின்ட்டாங்க. அதுக்கப்புறமா இல்லை சார் என்னால் நம்ப முடியல அப்படி இப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விஜய் சேதுபதி கிட்டே கேட்டிருப்பாங்க. ஏப்பா உங்களுக்கு தானே வருது, நாங்கள் ஓரமான என்னட்டு தானே பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதியே சொல்லியிருப்பாரு. ஸோ நம்ம தீபகாண்ட வரும்போது வந்து பார்த்தோன்னா தீபகாலையும் நம்ப முடியல, என்னடா நம்மளுக்கும் கை தட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்தோன்னா விஜய் சேதுபதி ஒரு பாயிண்ட்டை போட்டு வச்சு விட்டுருப்பாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு பாயிண்ட்டுன்னு பார்த்தோம்னா வெளியில் எல்லாருமே வந்து எப்படி பேசுகிறாங்கன்னு பார்த்தோன்னா உங்களை பேச விட மாட்டேன்றனா அதனால் பார்த்தோன்னா உட்காருன்னு சொல்லிடுறேன். அது மட்டும் எடிட் பண்ணி போட்டுறாரு போல். ஸோ நீங்களே வந்து சொல்லிவிடுங்க நான் வந்து பேச விட மாட்டேன்றனா அப்படின்னு தீபக் கிட்ட வந்து சொல்லியிருப்பாரு. தீபக்குமே பார்த்தீங்கன்னா ₹1 நடிக்க சொன்னால் இவர் வந்து ₹10,000 நடிக்கிறார் அப்படின்ற மாதிரி கோஷெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது மாதிரின்னு பார்த்தோன்னா எங்கள் விஜய் சேதுபதி அண்ணா வந்து பார்த்தோன்னா எங்களை பேச விடுறாரு, உட்காருன்னு சொல்ல விட மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான விஷயங்களை பார்த்தோன்னா கோஷம் போட ஆரம்பிச்சிட்டாரு. யோ நல்லா பண்ணுறியா நீ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தோன்னா சௌந்தர்யா கிட்ட போயிருப்பாங்க. சௌந்தர்யா வந்து பார்த்தோன்னா ஒரு எழுந்த உடனே பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்தது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்பயும் போல 2-3 டாக் வந்து வளவலான்னு வந்து போயிட்டு இருந்தது. ஸோ என்ன
என்ன டாப் அப்படின்றத என்ன டாபிக் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ 7 சீசனாக இல்லாது 8வது சீசனில் நீங்கள் என்ன புதுசாக கிழிச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டார். அதுக்கேற்ற மாதிரி ஒருத்தர் பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. சத்யா கிட்ட கேட்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் எல்லாருமே நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம், வெளியே போனதுக்கு அப்புறமா பிரிய மாட்டோம். சத்யா நான் என்ன கொஸ்டின் கேட்குறேன்னு என்ன ஆன்சர் பண்ணுறேன், என்ன டீம் என்ன மேட்ச்னே தெரியாமல் தலைவர் ஆன்சர் பண்ணுறியப்பா அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டாரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி கேட்ட கொஸ்டின் ஒன்று, அவர் ஆன்சர் பண்ணுறது இன்னொன்றா இருக்குது. ஸோ டக்குன்னு விஜய் சேதுபதி லைட்டாக காண்டாக்ட் இருப்பார். ஸோ டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா சொல்லியிருப்பாங்க சார் 7 சீசனில் இல்லாதது எங்கள் சீசனில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு திறமை இருக்குது சார், என்னுடைய குரல், அதே மாதிரி ஜாக்லினுடைய குரலாக இருக்கட்டும். ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே ஒரு தனி கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு விஜய் சேதுபதி சிரிப்பு வந்துருச்சு. ஏமா நான் என்ன கேட்குறேன் நீ என்னம்மா சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் அவர் ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருந்தார். ஸோ ஆக மொத்தத்தில் இந்த ஒரு சீசனில் எல்லாருமே சேஃப் கேம் தான் சார் ஆடுறாங்க அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொன்ன உடனே பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து வந்தது. அது என்னமோ உண்மைதான், எல்லா சீசன்லேயும் வந்து பார்த்தோம்னா ஓரளவுக்கு பார்த்தோன்னா ஓப்பனப்பாக பேசுவாங்க, மூஞ்சி நேராக வந்து பார்த்தோன்னா போய் கேட்டுருவாங்க. பட் இந்த சீசன் தான் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வாரமாவது அது மாறுதான்னு பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா முத்துக்கிட்ட போயிருப்பாங்க. ஸோ முத்து பார்த்தோன்னா வேறு லெவல் இவரு தான் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னு பார்த்தோன்னா வந்து அவர் எடுத்துகிட்டு போகிற விதமாக இருக்கட்டும், அந்த விஷயத்தை சுவாரஸ்யமாக சொல்கிறதில் வந்து பார்த்தோன்னா நம்ம முத்து மிஞ்சி யாரும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ பயங்கரமாக சொன்னார். 7 சீசனில் இல்லாதது 8வது சீசனில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னார். அதாவது வந்து பார்த்தோம்னா ஒரு சீசனில் வந்து பார்த்தோன்னா 10 விதமான கேரக்டர் இருப்பாங்க. ஆனால் இந்த சீசனில் வந்து பார்த்தோன்னா ஒருத்தனுக்குள்ளேயே 10 பேர் உட்காந்துங்கிறான் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை வந்து சுவாரஸ்யமாக வந்து சொன்னார். நம்மளுக்குமே வந்து பார்த்தா ஆமாம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா ஜாக்லினை வந்து எழுப்பி கேட்டிருப்பாங்க எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே வந்து பார்த்தோன்னா வளவலா கொலகலா அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டாபிக் வந்து போயிட்டு இருந்தது. எப்போயா மேட்ச்சுக்கு வருவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நம்ம விஜய் சேதுபதி பார்க்கும்போது. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக மேட்ச்சுக்கு வந்துட்டார். அதாவது என்னென்ன சம்பவம் ஆச்சு அதை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சம்பவம்னு பார்த்தோன்னா நம்ம முத்துக்கு வந்து ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அப்போது வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 30 வாட்டி பண்ணணும், 3 செட்டாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு 5 எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை வந்து பார்த்தோன்னா மஞ்சரி வந்து சொல்லிட்டு அவங்க போயிட்டு பார்த்தோன்னா குளிக்க போயிருப்பாங்கல்ல. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா நான் இருந்தாலும் பண்ணி ஆகுவேன் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம முத்து வந்து அதை வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சௌந்தர்யா தான் இன்சார்ஜாக வந்து போட்டு போயிருப்பாங்க. அது எப்படி சௌந்தர்யாவை இன்சார்ஜாக போட்டு போவாங்க, நான் அதனால் 30 செட்டு 3 முறை பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வந்து பண்ணிட்டு இருந்தார். ஸோ திணற வந்து பண்ணிட்டு இருந்தார். கரெக்டாக அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா விஜய் சேதுபதி வந்து கேட்டிருப்பாரு. அதுக்கு மஞ்சரியுமே வந்து பார்த்தோன்னா இல்லை சார் நான் என் ஃப்ரெண்டு நினச்சி தான் ஒரு செட்டு கொடுத்தேன், இல்லைனா நான் 30 கொடுத்துருக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு பார்த்தோன்னா மறுபடியும் வளவலா குலகலான்னு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னடா இன்னைக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நல்லா போச்சு, அதுக்கப்புறம் என்னடா என்ன பேசுகிறாங்க இன்னும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு ஷோவை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஸ்டார்டிங்கில் நல்லா இருந்தது. ஸோ எண்டிங்கில் வந்து பார்த்தோன்னா ஏதோ இவங்க பேசினவே அப்படின்றதுக்காக என்னென்ன பாயிண்ட்டோ எடுத்து வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா மறுபடியும் இதே இதுவில் பார்த்தோன்னா இன்னொரு கொஷின், அதாவது பார்த்தோம்னா நம்ம ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 சிட்டப்ஸ் வந்து போடணும் அப்படின்ற மாதிரி நம்ம சாச்சனா சொல்லியிருப்பாங்க. அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வலிச்சிருந்தா அப்பயே சொல்லியிருக்கலாம். அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ஸில் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக வந்து பேசிகிட்டு இருக்கான். எனக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேர்ள்ஸ் டீமில் வந்து என்ன கதைன்னு பார்த்தோம்னா ஏதாச்சும் எங்களுக்கு டாஸ்க் பண்ண முடியலனா அப்படின்னு பார்த்தோன்னா உடனே சொல்லிடுவாங்க எங்களால் பண்ண முடியல வேறு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பசங்க எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. ஆனால் நாங்கள் பண்ணுவோம் நாங்கள் ஏன் இந்த இடத்துல வந்து நான் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா பாய்ஸ்க்கு மேல் ஈகோ இந்த இடத்துல இடிக்குது தான் நான் சொல்லுவேன். எங்களால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு பையனை வந்துட்டு பண்ண முடியல அப்படின்ற ஒரு வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த டாஸ்க்கு கொடுத்தாலும் நாங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீக்கெண்டில் என்ன நாங்கள் அப்படி மாற்றி பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோன்னா சாச்சனா கிட்ட கேட்டிருப்பாரு என்னமா 100 சிட்டப்ஸ் கொடுத்தியாமே அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்தோன்னா சாச்சனா வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க சாரி சொன்னாங்களா இல்லைன்னு தெரியல, நான் சாரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று என் அம்மாவை பார்க்கணும் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கத்திட்டு இருந்தாங்க. என்னம்மா நீ குழந்தையா இருக்கே அம்மா உள்ளே போயிட்டு இன்னும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பிச்சா வெளியே அனுப்புங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பட் ஆனால் இந்த வாரம் வந்து நம்ம வர்ஷினி போகிறதா ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. அதே மாதிரி தான் பிக் பாஸ் வந்து போன சீசனும் வந்து பண்ணார். மாயா போகிற டைமில் வந்து பார்த்தோன்னா டக்குன்னு வேறு யார் டம்மி பீஸாக இருக்கக்கூடிய நம்ம ரவீனா வந்து அமுச்சு விட்ருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வாரமும் வந்து பார்த்தோம்னா நம்ம சாச்சனா போக வேண்டியது. ஸோ போகிறாங்களா இல்லையான்னு கன்ஃபார்மாக தெரியல. வர்ஷினி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு. மேபி அது மாதிரி வந்தாங்கன்னா நம்ம பிக் பாஸ் பழைய மாதிரி மாறிட்டாரோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா ஸோ மறுபடியும் இன்னொரு டாபிக் வந்து பார்த்தோன்னா அந்த ரணவ் வந்து பார்த்தோன்னா ஒரு டாஸ்க் வந்து பண்ணியிருப்பாரு. அதை பற்றி வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இன்றைக்கான எபிசோட வந்து லாஸ்ட்டாக வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் போகிறேன் உங்களை கேட்டால் வந்து வேலைக்காக நீங்கள் வந்து பார்த்தோன்னா வளவலா கொலகலாம் இஸ்தனே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சேதுபதி போயிட்டாரு. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்தோம்னா நம்ம அருண் வந்து நம்ம ரமேஷ் ரஞ்சித் கிட்ட வந்து பார்த்தோன்னா பேசிகிட்டு இருந்தார். ஸோ அதாவது வந்து பார்த்தோன்னா நம்ம முத்து இருக்கானே முத்து சுத்தமான டப்பாங்க, பெரிய டப்பா அடிக்கிறான் எல்லாருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா சொல்லிட்டு இருந்தார். ஸோ டக்குன்னு பார்த்தோன்னா மஞ்சரி ஒரு பாயிண்ட் சொன்னதுக்கு ஓகே சாரி அப்படின்ற மாதிரி டப்பா அடிச்சிட்டான். அது மட்டும் இல்லாமல் நம்ம சாச்சனாக ஜெஃப்ரிக்கு தான் சண்டை. பட் ஆனால் வந்து பார்த்தோம்னா அவன் எதுக்கு குறுக்க போயிட்டு அண்ணன் தங்கச்சி பாசம் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம அருண் வந்து பார்த்தோன்னா ரஞ்சித் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு அவன் சுத்த டப்பா சிறந்த டப்பா அவன் தான்
அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பின்னாடி வந்து பேசிட்டு இருக்கேன். நான் என்ன இங்கே கேட்குறேன்னு பார்த்தோம்னா இவ்வளோ பேசலடா டப்பான்னு சொல்லிட்டு நேரடியாக போய் கேட்கலாம்ல, அதை விட்டுட்டு எதுக்குடா பின்னாடி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி தான் இதை பார்க்கும்போது. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பேசுவானுங்க, முன்னாடி போய் பேசுறதுக்கு பயப்படுவானுங்க. சிம்பிளாக அந்த கோட்டை அழிச்சிட்டாங்கன்னா மேபி இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்குது வாய்ப்புகள் இருக்குது. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன கதை ஏது கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான எபிசோடு இதெல்லாம் தான் போச்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக்கை போட்டு விட்டுருங்க. ஸோ இது மாதிரியான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.